சாப்டர் 5ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ எக்ஸாம்பிள் 5.4 அண்ட் 5.6 நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5.1ல் 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். நான் டயக்ராமை ரஃபாக போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ டயக்ராமில் வந்து நீங்கள் எந்த கார்னரில் வந்தாலும் ஏபிசிடின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏபிசிடி. அப்போது ஏங்கிற பாயிண்ட் வந்து -9, -2 கரெக்டாக. பிங்கிற பாயிண்ட் இது சி, இது டி. அப்போ இது ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், இது செகண்ட் எழுதிக்கிறேன், அண்ட் தேர்ட், அதாவது ஏ பாயிண்ட்டை ஃபஸ்ட்டும், பி பாயிண்ட் செகண்டும், சி பாயிண்ட்டை தேர்டும், டி பாயிண்ட்டை ஃபோர்த்தும் எழுதி வச்சுக்கணும். ஏன் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை எழுதிக்கிறோம்னா அப்போ தான் x1, x2, x3, x4ங்கிறத ஆர்டராக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? இங்கேருந்து நம்மளால் ரஃபாக பார்த்து எழுதணுன்னா நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆர்டராக எழுதிருங்க. இங்கே நேம் போடுறீங்களா, அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த ஆர்டரில் எழுதினதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது x1, x2 அகைன் இங்கேயும் நான் நேமிங் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ 1/2 மைனஸ் மைனஸ்னால் ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ்னு வரும். 9 4s are 36 ப்ளஸ் 8 3s are 24 ப்ளஸ் 2 மைனஸ் இருக்கிறதுனால -4ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் கீழேருந்து மேலே அப்படின்னா அகெயின் 8 2s are 16 இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ -4. அடுத்தது -6 இருக்குது, -18 இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா இங்கே -2ன்னு வரும். அப்போ இங்கே +22ன்னு வருமா. ஸோ 36 + 22 அப்படின்னா 58ன்னு வரும். ஸோ 58 மைனஸ் இந்த சைடு வந்து மூணுமே வந்து மைனஸ் தான், ஒன்று தான் வந்து ப்ளஸ். ஸோ 16 -2ன்னு வரும். -6 -4. ஸோ -6 -6 அப்படின்னா -12. -12ங்கிறப்போ மைனஸ் சேர்ந்து +12 மாறிடும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 70 வருது. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 35 வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே போட்டுட்டு போனது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ரிவிஷன் கிட்டே வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு, டயக்ராம் ரஃபாக போட்டுட்டேன். ஸோ ஏபிசிடி என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத அந்த ஆர்டரில் எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி இது x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. இப்போ நான் அந்த ஃபார்முலாவே எழுதி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 1/2 8 × 0 0. ஸோ 0 ப்ளஸ் 9 3s are 27 ப்ளஸ் 6 2s are 12. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது -6 வரும். முடிச்சதுக்கப்புறம் கீழேருந்து மேலே மைனஸ் இருக்குது. அப்போது -54. அடுத்தது வந்து 0 வந்துடும். அது +0ன்னு போட்டாலும் சரி, -0ன்னு போட்டாலும் சரி, ஒரு இஷ்யூஸும் இல்லை. அப்புறம் வந்து +3ன்னு வரும். தென் 8 2s are 16 +16 வரும். கரெக்டாக? ஓகே. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 27 + 6 33 வருது. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0க்கு 19 வருமா. ஸோ 54ல் 19 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 35. ஸோ -35 மைனஸும் சேர்ந்துச்சுன்னா +35ன்னு வரும். ஓகேவா? ஸோ 1/2 × 68. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 2 4s are 8, 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஸோ கேல்குலேஷன் போடுறப்ப அவசரமாக போடணும்லாம் வேணாம், கரெக்டாக போடுங்க. பிகாஸ் ஒரு கேல்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா அந்த சம்மே ஃபுல்லாக மார்க் போயிடும் இல்லையா. ஸோ கேல்குலேஷன் வந்து கரெக்டாக தான் போடுறீங்களா, அதுக்கு ஒரு 1 செகண்ட் டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஃபாஸ்ட்டாக வந்து மைண்ட்லலாம் கேல்குலேட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.